நவரோஸ் கொஞ்சம் வாய்ஸ். வள்வாய மதிலரும் கலர் சடையினானை மறையவனை வாய்மொழியை வானவர்தம் கோனை முள்வாய மடல் தழுவி முடைத்தாளை ஈன்று மொட்டளந்து விரைனாறு முருகு விரி பொழில் சூழ் ஒரு மேகம் முகிலாகி புத்துலகம் தானாய் ஊர்வனவும் நிற்பனவும் ஊழிகளும் தானாய் திருமேகு செல்வத்த மூன்றும் வளர்த்த திருத்தக்க அந்தனர் போது நகரெங்கும் இரும்பு எந்த மூவிளைய சூழத்தினானை இறையவனை மறையவன் என் குணத்தினானை அரும்பு என்ற அரவிந்த தனிமலர்கள் தேறி அன்னங்கள் விளையாடும் அகந்துறையின் அருகே பூளை புனை கொன்றையோடு புரிசடையினானை புனலாகி அனலாகி பூதங்கள் ஐந்தாய் வாழைப்படு கமுகின் சூழ இளந்தெங்கின் படுமதம் தேரல்வாய் மடுத்தி பருகி செருக்குவாய் பைங்கண்கள் அறவரையினானை தேவர்கள் சூழா மணியை செங்கன் விடையானை இருக்குவாய் அந்தனர்கள் எழுதிற புள்ளெங்கும் வேள்வி இருந்திருநீயம் பழங்கு நகரெங்கும் கருக்குவாய் பெண்ணையோடு தெங்கு மணி சோலை காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுவேனே விடையறவ கொடியேன் பெண்ணவர்தம் போனும் வெள்ளத்து மாலவம் வேத முதலானும் அணியினையும் திருமுடியும் காண அறிதாய சங்கரனை தத்துவனை கையமனவார்கள் உடைய விளக்குழலவில் போதை குடைந்தாட குங்குமங்கள் உந்திவர் கொள்ளிடத்தின் கருமேல் அருமணிய முத்தினையாம் அஞ்சாடும் அமர்வோ திருமானி அருமறை பொருளானை திருமணியை கருவின் ஊரல் இருந்தேனை தெளிவறிய மாமணியை திகழ்தனுசம் பொன்னை உருமனைகள் கொளித்திழில் சுழித்திழியும் பிரிவாய் போல் வளையா குடைந்தாள் கொள்ளிடத்தின் கருமேல் மலர்கின்ற கழனி காணாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே இழைத்தழுவு வெண்ணோல் மேவு திருமார்பின் ஈசந்தன் என் தோள் வீசி எறியாட தலை கழுவு தன்னிறக்க சென்னதன் அயலே கடந்தரல மென்கரு ஆழ்கிடையின் அருகே
குனியினிய கதிர்மதியும் சூடு சடையானை குடலம் குண்டலம் சேர்க்காதவன் கண்டினங்கள் பாட பணிபுரியும் சடையானை பார்வெண்ணீரானை பல உருவும் கண்புரிந்து ஆய பெருமானை துணியினிய தூய்மொழி தொண்டை வாய் நல்லார் பூமீகம் கண் வளர் கீழ்கிடங்கின் அருகே அணிவிய கலகி மனம் தழுவும் பொழி சோலை காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே தேவியம் பொன்மலை கோமாந்தன் பாவை ஆக தனதுருவம் ஒரு பாகம் சேவித்த பெருமான் தாமை நமக்கு மேனறியை காட்டும் வேத முதலானை தூவி வாய் நாரையொட் குருகு பாய்ந்தாற்ற துறை கொண்ட விலரும் கயல் துள்ளி விளையாட ஆதிவாய் மஞ்சு பல பண் செய்யும் கணி காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே இறையினால் கடல் சூழ் தென்னிலங்கை கோணை செற்றவனை செஞ்சடனை பெண்மதியினானை கரையினார் குணக்கழிவு கொள்ளிடத்திலே காநாட்டு முள்ளூரில் கண்டு கடல் தொழுதே உரையினார் மதையான் நாவலார் ஊரன் உரிமையால் உரை செய்த பொன் தமிழ் வல்லார் கரையினார் வழிநாளம் ஆண்டவர்க்கு தாம்போய் வானவர்க்கும் தலைவராய் நிற்பவராமே வரையினார் வகையாலும் ஆண்டவர்க்கும் தாம் போய் வானவர்க்கும் தலைவராய் நிற்பர் அவர் தாமே கரையினார் வழிநாளம் ஆண்டவர்க்கும் தாம்போய் வானவர்க்கும் தலைவராய் நிற்பவராமே அதாவது இந்த உயிர் சார்ந்ததன் வண்ணமாம் தன்மைப்பட்டது. இது எப்படின்னா, இந்த சைவ சித்தாந்தம் படிக்கும்போது பொதுவா இந்த உயிர் 5 அவஸ்தைப்படும். அது என்னன்னா, நனவு, கனவு, உறக்கம், வேறுறக்கம். அதுக்குனால நாம எங்க இருக்கோம்னு தெரியாது. அது ஒரு நிலை. அது பொது, இந்த உயிருக்கு பொது. இந்த உயிர் சிறப்பு என்ன அப்படின்னா, எதை சாருதோ அதுவாகவே இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்துல. ஒரு படிங்க லிங்கம், ஒரு கல்லுன்னு வச்சுக்கோங்க, நல்ல படிங்க கல். அந்த படிங்க கல்லுல நீங்க என்ன நிறத்தை காட்டுறீங்களோ அந்த நிறத்தை பிரதிபலிக்கும். அந்த மாதிரி இந்த பதிகத்தை எப்படி பாடணுமோ அப்படி நீங்க அதை சார்ந்து ரொம்ப அருமையா பாடணும். அதுதான் சார்ந்ததன் தன்மைன்றதுக்கு இது ஒரு உதாரணம். நான் உண்மையிலே ஒரு பசியான நேரத்துல இப்படி ஒரு நல்ல ஒரு பதியம், இதெல்லாம் யாருமே ஓதுவார்கள், பாடுறது இல்லை. நாம இன்னைக்கு திருக்கோயில்ல பாடுறோம்னா நாமெல்லாம் ஏதோ ஒரு தவம் பண்ணியிருக்கோம். அதனால எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் தெரிச்சிட்டோம். இன்னும் நீங்க எல்லாம் பெரிய பெரிய ஓதுவார் ஆயிடுவீங்க. 274 தலமும் படிச்சு பாடினீங்கன்னா நீங்க யார் பாடுறோம் திருப்பி வாங்கிக்கிறீங்க. பாட்டு 3 பேர் பாட்டு குருநாதருக்கு தெரியும். ஆமா, இல்ல இவங்க 2 ஐயாவும் நல்லா பாடுறாங்க. யாரெல்லாம் அப்புறம் மடத்துக்கு வர்றாங்களோ அவங்க எல்லாம் நல்லா பாடுவாங்க. இப்போ ஐயா அப்பர் மடத்துக்கு வரல, பாடுறோம்ல ஐயா அப்பர் மடத்துக்கு வரல. ஆனா பாட்டுலாம் ராகம் மட்டும் வரும். ராகம் அவரு வேற தருமபுரி ஆதிங்க. ஐயா